ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பாவ் பாஜி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆனோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போது பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டேட்டோ ஜாஸ்தியாக சேருங்க, என்கிட்ட இல்லை அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் அதுவும் ஜாஸ்தியாக சேருங்க. பச்சை பட்டாணி ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லாதனால அது ரெண்டுமே கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த காய் பருப்பு கடையிற அந்த இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். எல்லா காயும் நல்லா மசிச்சு விட்டுடலாம், எதுவுமே பீஸாக தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா ப்ரெட்டோடையோ இல்லை பன்னு இருந்துச்சுன்னா பன்னோடையோ நீங்கள் அந்த பாவ் பாஜி மசாலா வச்சு சேவ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பாவ் பாஜ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.